அதாவது நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் சொல்லாததெல்லாம் நான் சொன்ன மாதிரி வெளியில் திரிச்சு சொல்கிறாங்க. நான் போய் அவரை பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லுவேனா? என் வாயிலிருந்து அந்த மாதிரிலாம் வார்த்தை வருமா அப்படின்னு ஒருத்தங்க மனம் வருந்தி பேசியிருக்காங்க. யார் அவங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான். என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முதுகில் குத்திக்கிட்டதா இப்போ ஒரு செய்தி பரவலாக பரவிட்டு வருதுங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அப்படிப்பட்ட வார்த்தை என் வாயில் வரவே வராது. ஆனால் பாருங்களேன், இந்த ஊடகங்களில் அது வைரலாக பரவிட்டு வருது. எப்படி பரவுதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லைங்க. நாங்கள் எங்கள் கட்சி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம். கட்சியில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உறுப்பினர்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அப்படி பேசப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயம்லாமா எடுத்து நீங்கள் இப்படி வைரலாக்கி விடுவீங்க? எனக்கு ரொம்ப கோபமாக வருதுங்க. நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து என் வாயிலேருந்து இப்படி வார்த்தை வருமா? இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அண்ணனை பற்றி, எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றோம். அப்போ பேசினப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்பின நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிகள் நாங்க எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் பிரஸ்ட சொல்ல முடியும். பிரஸ்ட நான் என்ன பேட்டி கொடுக்கிறேனோ அதை தான் நீங்க போடணும்.